ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரியல்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரியல்மி நார்சோ 90 அந்த டிவைஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஆனால் 20,000 வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 20,000 பட்ஜெட்க்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதான் இந்த ரியல்மி நார்சோ 90 வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கு. அதுக்குள்ள நம்ம குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ் நமக்கு வந்து அதிகபட்சமாக 60 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். தென் டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற இந்த கோல்டு கலர், இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த பிளாக் கலர் நமக்கு வந்து பேக் சைடு வந்து ஃபிளாட்டாக வந்து இருக்கு. பட் இந்த கோல்டு கலரோட பேக் சைடு நமக்கு வந்து ஒரு லைன் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த டிவைஸோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.7 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 158 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே டிவைஸோட ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பேக் சைடு நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு கலர் பார்க்க சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.57 inches AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. இங்கே 4000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூசேஜில் டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்கு. இந்த டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்லையும் கீழே நமக்கு வந்து ரொம்ப மினிமலான பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களால் யூடியூப்ல எஸ்ஏ வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. தென் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிஸ்பிளேட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பட் யூடியூப்ல எஸ்டிஆர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இல்லை. அதுலேயும் நம்ம 300% வால்யூம் பூஸ்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 300% வைக்கும் போது வால்யூம்லாம் சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது. ரொம்ப இறச்சலாக இருக்கு. ஸ்பீக்கர் ரொம்ப மட்டமாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6400 வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்திருக்கு. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நேரே நமக்கு ஒரு 5.8 லேக் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல நமக்கு 91% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. தென் Geekbench-ஓட ஸ்கோர் வந்து பாருங்க. இது நமக்கு வந்து 3D டெஸ்ட் வந்து பாருங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜ்க்குலாம் வந்து பார்த்தா ஓகேவா இருக்கு. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள டிவைஸ் நம்ம நிறையவே இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம Realme P4 அதுக்கப்புறம் Oppo K35 எல்லாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ Realme P4 நமக்கு வந்து இப்போ இதே சேம் பிரைஸ் ரேஞ்சில் MediaTek Dimensity 7400 வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணி 9 lakhs மேலே வந்து பார்த்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக இருக்கு. சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் நீங்கள் ஒரு கேமர் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. தென் கீழே பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு பக்கத்தில் சிம் ட்ரே வந்து இருக்கு. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 சிம் வந்து போட முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் ரைட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இருக்க இன்னும் நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவைஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து 60 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். இந்த டிவைஸ் நம்ம 0-100% ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஆப்ல யூஸ் பண்ணியிருந்தோம். பிரைட்னஸ் ஒரு 80% மேலே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம பெஞ்ச் மார்க் ரன் பண்ணியிருந்தோம். அப்போ கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 hours மேலே ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடச்சு. நீங்கள் கேஷுவல் யூஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 10 to 11 hours கிட்ட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இப்போ நம்ம Realme தரப்புலேருந்து Realme 7.0 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே Realme 7 நமக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் கூட சொல்லலாம் நம்ம ஓகே நம்ம இது புது டிவைஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி Realme 7.0 வந்துருச்சு. Android 16 வந்துருச்சு. பட் இது ரெண்டுமே நமக்கு இந்த டிவைஸில் வந்து பார்த்தா கொடுக்க கிடையாது. சிஸ்டம் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே Realme பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. நல்ல ஒரு சூப்பரான ஸ்கின் இது. நிறைய ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு. பட் இந்த டிவைஸ் நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன் நிறையவே இருக்கு. பட் நம்மளால மோஸ்ட் எல்லாமே அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே டயலர் பொறுத்த வரைக்கும் நம்ம டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கால் ரெக்கார்டிங் அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கு. பட் 7.0 அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G நமக்கு நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடைச்சா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் காலிங்லேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லி நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமே நமக்கு வந்து 1080p 60 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே உங்களுக்கு அந்த பேக் கேமரா வந்து 4K சப்போர்ட் வந்து கிடையாது. மேக்ஸிமம் 1080p 60 fps தான். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க.
இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்க ஃபோட்டோஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம போர்ட்ரேட்ல எடுத்தது. இங்க ஹெச்டி டெக்ஸ்ட்ல ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த சாம்பிள்ஸ் நம்ம செல்ஃபி கேமரா எடுத்தது. அவுட்புட் பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லோ லைட்ல எடுத்தது. ஓரளவுக்கு டீசென்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரால 1080p 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க 60 fpsல ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க சுத்தமா நல்லாவே இல்ல. இங்க ஃபுட்டேஜ் நம்ம 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஸ்டேபிளாவே இல்ல. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால 1080p 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க. இங்க 60 fpsல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சொன்ன மாதிரி தான் பேக் கேமரா மாதிரி இங்க ஃப்ரண்ட்லி நமக்கு வந்து ஸ்டேபிளைசேஷன் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. கேமரா ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜான ஃபோட்டோஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கேமரா தான் ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் கண்டிப்பாக வாங்காதீங்க. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே 6+128 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. நமக்கு அமேசானில் வந்து 1000 கூப்பன் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 16,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்கும். இதில் 8+128 வந்து இருக்குது. அது 18,500 1000 கூப்பன் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 17,500 அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஓவர் ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ வேல்யூ ஃபார் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம ஓனா கம்பேர் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறிப்பாக இந்த டிவைஸில் வந்து இப்போ டிசைன் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நமக்கு ஒரு 10 hours மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு விஷயம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் அதுலேயும் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்குது. உங்களால் யூடியூப்ல வந்து இப்போ எஸ்ஏ வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியாது. மற்றபடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் கேமராவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான கேமராஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு பதிலாக வேற 2 சூப்பரான டிவைஸ் வந்து இருக்கு. அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து இப்போ Realme P4 ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டிவைஸ். அது அந்த Realme P4 பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கரண்டாக வந்து பார்த்தா 18,000 வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம பேங்க் ஆஃபர் 1000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 17,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. சேம் இதே பிரைசிங்ல தான். அதில் MediaTek Dimensity 7400 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்துருக்கும். இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தா Oppo K13 5G. பட் அந்த டிவைஸ் பிரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பேஸ் வேரியன்ட்டே நமக்கு வந்து 20,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. நமக்கு 1000 பேங்க் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 19,000 அந்த ப்ரைஸிங் கிடைக்குது. அதுவும் கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு பதிலாக Realme P4 Oppo K13 5G வாங்குறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் எல்லாத்துக்கான ரிவ்யூ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை இந்த டிவைஸ் பற்றி என்னோட கருத்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.